ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே ஒன்றுமே புரிய மாட்டேக்கி. வயசான ஆள்க பூரா இங்கே சாப்பிடாம பட்னியாக கிடக்காங்க. இங்கே சாப்பிட்றதுக்கு என்ன செய்ய? பெரிய இவ மாதிரி எங்கள் வீட்டுக்கார்ட்ட வேற சவால் விட்டுட்டு வந்துட்டேன். என்ன செய்யனே புரிய மாட்டேக்கி. மீன் பிடிக்கிறதுக்கு என்ன செய்ய இப்போ? கீழே வேற பிள்ளைகள் என்ன செய்தாளுங்கன்னு தெரியல. காளியாத்தா மாரியாத்தா எல்லாரையும் நல்லபடியாக காப்பாற்றி வீட்டில் கொண்டு சேர்த்துருங்க. லட்சுமி அக்கா, என்னாச்சு உங்களுக்கு? என்ன புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? வாட்டி, என்னைய பார்த்தா புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரியா இருக்கு? ஆமாக்கா, அப்படித்தான் இருக்கு. ஆமாடி, புலம்பிக்கிட்டு தான் இருக்கேன். என்னாச்சுக்கா? என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். எதுனாலும் சொல்லுங்கக்கா. பாத்திரம் பண்டமெல்லாம் தண்ணியோட தண்ணியாக அடிச்சிட்டு போயிட்டு இங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு கடுங்காப்பியை போட்டு கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு காப்பி தூளு கூட வழி இல்லையே. சரி, என்னக்கா செய்ய முடியும்? எல்லாருக்குமே தெரியும்ல. அது இல்லடி, ஆத்தங்கரை தானே, அதனால மீன் பிடிங்கன்னு எங்கள் வீட்டுக்காரர் அனுப்பி விட்டேன். அவர் கொஞ்சம் ஓவராக பேசினாரு. நான் அவருக்கு மேலே கொஞ்சம் ஓவராக பேசி விட்டுட்டு வந்துட்டேன். ஓவரா பேசுனீங்களா? என்ன பேசுனீங்க? அவர் பேசின பேச்சுக்கு அவரை விட ஒரு மீனாவது அதிகமாக பிடிச்சி காட்டுதேன்னு சவால் விட்டுட்டு வந்துட்டேன். அவ்வளோதானக்கா, அதுக்கே இப்படி மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? மீன் எப்படி பிடிக்கட்டி? மீன் எப்படி பிடிக்க? நம்ம ஆளா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு பொருளும் கிடையாது. மீன் எப்படி பிடிக்க? அதுக்கு தான் கவலையாக இருக்கீங்களா? ஆமாட்டி, வேற என்ன செய்ய? சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னாலும் மீனையாவது சுட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்கும் வழி இல்லாமல் போயிட்டேன். கவலைப்படாதீங்கக்கா, நம்ம குற்றாலத்தில் எப்படி மீன் பிடிச்சோன்னு ஞாபகம் இருக்கா? அது சாலெல்லாம் வச்சு பிடிச்சோம். இப்போ சாலுக்கு எங்கே போக? ஷால் இருக்குக்கா. ஷால் இருக்கா? எங்கே இருக்கு? மலை மேலே ஏறி வந்தோம்ல, எப்படியும் வெயில் அடிக்கும், மண்டையெல்லாம் சூடுன்ட்டு நான் தான் 2-3 ஷால் எடுத்து பைக்குள்ளே போட்டு கொண்டு வந்தேன். ஏட்டி, உண்மையாவ சொல்லுதே? எப்பவும் கருத்து போயிருவேன்ட்டு என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே கிடப்ப. நாங்கள் ஒன்று ஏசிக்கிட்டே இருப்போம். இப்போ நீ அப்படி நினச்சி சாலு கொண்டு வந்தது நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. ஆமாக்கா, இது ஒரு விஷயம்னு இதுக்கு போய் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. மீன் பிடிக்கிறதெல்லாம் சப்ப மேட்ரு. வாங்க, நம்ம நிறைய மீன் பிடிச்சி அவங்கள ஜெயிச்சிருவோம். இந்த வந்துட்டோம்ட்டி, வேற ஒன்றும் வேண்டாம். எங்கள் வீட்டுக்காரர் எத்தனை மீன் பிடிக்காரோ அதோட கூட ஒரு மீன் பிடிச்சா போதும். பிடிச்சிடலாங்க்கா, வாங்க, நாங்களாம் இருக்கோம்ல. என் பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா. என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. பாசமுள்ள மனிதனப்பா, நீ மீச வைக்காத குழந்தையப்பா, என்று நல்ல அக்கா நீயப்பா, நன்றியுள்ள ஆளப்பா, பாராட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. நேரத்துல இருந்து நானும் பார்க்க டவரே கிடைக்க மாட்டேக்கி. யாருக்குமே போனே அடிக்க முடியல. இந்த தாடிக்காரன் வேற 115 தடவை போன் அடிச்சிருக்கான். நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அவங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சு சோறு பொங்கி திங்க வேண்டியதானே. எனக்கு எதுக்கு போன் அடிச்சுட்டு கிடக்கான்? இவன் இப்ப எனக்கு போன் அடிச்சா மட்டும் நான் இங்க இருந்து சோத்து பொட்டினதை தூக்கி அங்க வீசவா முடியும்? நான் எங்க சோறு தண்ணி இல்லாம கிடக்கேன், இவருக்கு வேற சோறு கேக்கு. காலையில விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆயிட்டு இங்க எவ்வளவு சோறு திங்கலான்னு கவலைப்படுதாளுகளா? எல்லாம் ஆளாளுக்கு அங்க எங்கேயும் தெரியுதாளுங்க. நம்ம மட்டும் என்ன செய்ய? சரி, போனை பார்த்தா கொஞ்ச நேரம் போகுமேன்னு பார்த்தா இந்த போன்லயும் ஒன்னும் வந்து தொலைக்க மாட்டேக்கி. எப்பா எப்பா எப்பா, இந்த ஃபோனை கண்டுபிடிச்சவங்க கூட இந்த ஃபோனுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுப்பான்ப்பா. இவளுக 24 மணி நேரமும் ஃபோனை கையிலே வச்சுக்கிட்டு என்ன வரத்துக்கு வராளுக? பாவி, யாரு பெத்த பிள்ளையோ? என்னைய பார்த்தா வம்பளுக்கீங்க? நாங்கள் ஏமா உன்னைய பார்த்து வம்பளுக்க போகிறோம்? நாங்கள் பாட்டுக்கு செவனேன்னு போய்கிட்டு இருக்கோம். பார்த்தா அப்படி தெரியலையே. 2 பேர் வந்திருக்கிறத பார்த்தா என்கிட்ட வம்பிழுக்கணும்னே நேரம் கிளம்பி வந்த மாதிரி இல்ல தெரியுது. நாங்க வம்பு இழுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ அப்படியே தேயின்னு தேய்ச்சி போன்ல இருக்கிற இந்த ஸ்கிரீன் எல்லாம் உடைச்சு போட்டுறாத. ஏன் போனு நான் உடைப்பேன், வச்சுக்கிடுவேன், தலையை சுத்தி தூக்கி வீசுவேன். உங்களுக்கு என்ன? எங்கள் தலையை சுற்றி ஒரு தடவை தூக்கி வீசி காட்டேன் பார்ப்போம். அஸ்கு புஸ்கு அப்பள வட நல்ல ஆசைதான் அலைவிகளே. சும்மா அப்படியே அடிச்சு விட வேண்டியது. இப்போ என்ன வேணும் கிளவிகளா உங்களுக்கு? அடியே, யாரை பார்த்து கிளவின்னு? இப்போ மட்டும் காது நல்லா கேட்கோ. ஏன் காதுக்கு என்ன ஓட்டை? இவ்வளவு நாள ஓட்டையா தானே கிடந்துச்சு. நான் பேசினா மட்டும் ஒண்ணுமே கேட்காது. நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இப்ப மட்டும் தெளிவா பதில் சொல்லுவீங்க. அதெல்லாம் கேட்க வேண்டிய நேரத்துல கரெக்டா கேட்கும். அதானே, நான் பேசினா மட்டும் கரெக்டா கேட்கும், மத்தவங்க பேசினாலாம் ஒன்றும் கேட்காது. பாட்டு, நீ ஏன் இவட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க? நீ வா, முருகேசன் எங்க இருக்கான்னு போய் தேடுவோம். ஆமாட்டி, நீ வா, நம்ம போவோம். இவெல்லாம் ஒரு ஆளு, இவட்ட போய் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம நேரம் தான் வேஸ்டா போகுது. ஏ கிளவிகளா, ஏற்கனவே போன் ஒர்க் ஆக மாட்டேன்னு கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி என்கிட்ட வம்பெழுத்துக்கிட்டு இருக்காதீங்க. ஒழுங்க மரியாதையை போயிருங்க.
சரி பட்டு வா நம்ம போவோம். அங்கே எல்லாம் மீன் பிடிக்காகல, மீன் பிடிச்சி சமைப்பாக. இவ இங்கனே உட்காந்து ஃபோனை தேய்ச்சிட்டு கிடக்கட்டும். என்னது மீன் பிடிக்காங்களா? மீன் பிடிச்சா என்ன மானு பிடிச்சா என்ன? நீ போனை தேயுமா, நல்லா உட்காந்து தேய். வயிற்று பசியில தான் உட்காந்து போனை தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் பாட்டி. பசியை விட ஒன்றும் இந்த போனு முக்கியம் கிடையாது. இதை தூக்கி தூர போட்டுட்டு நான் போய் சாப்பிட போறேன். ஏன்னா இந்த கம்பு கிடைச்சிருக்கு, இது போதுமா? நல்ல ஓரத்துல சார்பா இருந்துச்சுன்னா மீன் மேல குத்துறதுக்கு வசதியா இருக்கும்பா. நல்ல கல்லை வச்சு ஓரத்தை தேய்ச்சிட்டோம், நல்ல சார்பா தான் இருக்கு. இதை வச்சு குத்துனா மீன் மாட்டுமா? அதெல்லாம் மாட்டும்பா. இன்னைக்கு என் பொண்டாட்டியோட கூட ஒரு மீன் பிடிச்சி காட்டி அவ மூஞ்சில கறிய பூசி நான் தான் கெத்து அவ வேஸ்ட்னு காட்ட போறேன். என்னென்னமோ சொல்லுதாங்களே, கடைசியில் நெட்ட மாட்ட அடி வாங்க விட்டுருவாங்களோ? சரிப்பா வாங்க போவோம். அண்ணாச்சி நீங்க வர வேண்டாம். நீங்க போய் அந்த பொம்பளையில என்ன செய்தாளுகன்னு பாருங்க. அப்பப்போ வந்து எங்கிட்ட சொல்லிட்டு போங்க. இந்த வேலையெல்லாம் நாங்க பார்த்துக்கிடுதோம். இதெல்லாம் எங்களுக்கு அசால்ட்டு. இப்போ நீங்க 3 பேரும் தனியா மீன் பிடிச்சிருவீங்களா? என்ன என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நாங்க 3 பேரும் சேர்ந்தா முதலையே பிடிப்போம். இந்த மீன் என்ன பிஸ்கோத்து அள்ளி தூக்கிட்டு வந்துருதோம் பாருங்க. ஆமா மாமா, நீங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. வயசான காலத்துல மீன்லாம் பிடிக்க வர வேண்டாம். நீங்க அம்மா கூட போய் கதை பேசிக்கிட்டு இருங்க. இல்லைன்னா என் பொண்டாட்டி என்ன செய்தான்னு வேடிக்கை பாருங்க. நாங்க போய் மீன் பிடிச்சி தூக்கிட்டு வரோம். பேச்சு ஓவரா இருக்கு, ஜெயிச்சுட்டு வாங்க. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். ஏ பிள்ளைகளா, நீங்க 3 பேரும் சோடி போட்டுக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? லட்சுமி அத்தை, நாங்க இங்க ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்க்க போறோம். அப்படியே பிள்ளைகளா, சாப்பிட கிடைக்கான்னு பார்க்க போறீங்களா? சரி போங்க. ஆனா காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிடாதீங்க என்ன? சரித்தே. இங்க பக்கத்துல தான் போகணும். கண்ணு கெட்டின தூரத்துல மட்டும் பாருங்க. வேற எங்கேயும் உள்ளதான் போகணும்னா போக வேண்டாம். இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிடுவோம். சரியா? தூரமா போயிடாதீங்க பிள்ளைகளா. ஆமாம், பிறகு உங்களை தேடி அலைய முடியாதும்மா. இங்கனுக்குள்ளே இருங்க. சரி, நாங்க 3 பேரும் போறோம். போய் ஏதாவது கிடைக்கான்னு பார்த்துட்டு வரோம். சரி, நீங்க அப்பனா போய் ஏதாவது கிடைக்கான்னு பார்த்துட்டு வாங்க. நாங்க எல்லாம் இங்க போய் மீன் பிடிக்கும். எது கிடைக்கும் அதை வச்சு சாப்பிட்டுக்கிடுவோம். சரியா? சரி லட்சுமி ஆண்டி, நாங்க போயிட்டு வரோம். லட்சுமி அக்கா, நீங்க மீன் பிடிக்க போறீங்க? ஆமாட்டி, இந்த ஆம்பளைங்கெல்லாம் மீன் பிடிக்க வேலைக்கு ஆக மாட்டாங்க. நம்ம போய் பிடிச்சாதான் மீன் மாட்டுவேங்கு. ஆமா, மீன் வந்து இவட்ட சொன்னுச்சு. இப்போ நீ வந்து பிடிச்சாதான் நான் மாட்டுவேன், உங்க வீட்டுக்காரெல்லாம் பிடிச்சா நான் மாட்ட மாட்டேன்னு சொன்னுச்சு. என்னம்மா அளந்து விடுதாளுக? சரிக்கா, அப்படின்னா நீங்கள் மீன் பிடிச்சிட்டு வாங்க. இப்போ இந்த பிள்ளைகள் எங்கேயோ ஏதோ பறிக்க போகிறேன்ட்டு போகுதுகள்ல, அதுகளுக்கு ஏதாவது கிடைக்கான்னு பார்ப்போம். நான் போய் அந்த இருக்கிற ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சுட வச்சு வைக்கேன். ஏதாவது கிடச்சதுன்னா போட்டு அவிச்சு திங்கணும்ல. சரிட்டி, அப்படி வேணா செய். தீப்பெட்டி இருக்காக்கும். தீப்பெட்டி இல்லாமல் எப்படி அடுப்பு பற்ற வைப்பீங்க? தலைவர் என்னாச்சு, பையில் ஒரு லைட்டர் கிடக்கு. நம்ம டென்ட் கொண்டு வந்தோம்ல, அதுக்குள்ளே கிடக்குன்னு கொடுத்தாரு. அதை வாங்கி வச்சிருக்கேன்க்கா. அதை வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கிடுதேன். நல்லதா போச்சுடி. அடுப்பு பற்ற வச்சு அந்த சட்டியை தூக்கி வச்சு கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி வச்சு கொதிக்க விடு. நாங்கள் அதுக்குள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு வர முடியுதான்னு பார்ப்போம். சரிக்கா. சரி, இந்த இங்கனுக்குள்ளே தானே உட்காந்து அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இருப்பீங்க? ஆமாம், இங்கே தானே அடுப்பு கிடக்கு. அப்பப்போ இங்கிட்டாம திரும்பி இந்த ஊஞ்சலை பார்த்துக்கோங்க. என்ன எதுக்கு? 3 பீஸும் ஒரே ஊஞ்சல்ல படுத்து கிடந்து ஆடிக்கிட்டு கிடக்கு. எந்த நேரத்துலையும் கிழிஞ்சு கீழே விழுந்து மண்டை செதறும். கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கோங்க. ஏ செல்வி, மீன் பிடிக்க போயிருக்காங்கன்னு சொன்னாங்க, நீ போலையா? இந்தா போறேன். நீ எங்க போயிட்ட இவ்வளவு நேரம்? நான் எங்க போறேன்? டவர் கிடைக்கான்னு அப்படியே போனை வச்சுக்கிட்டே பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். பாத்திமாவும் அலமேலக்காவும் உட்காந்து இங்க அடுப்பு வேலையை பார்க்க போறாங்க. நான் லட்சுமி அக்கா எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிக்க போற இடத்துக்கு போறேன். நீ என்ன செய்ய போற? நானும் மீன் பிடிக்க வாரேன். இளிச்சக்கா, நீங்க என்ன செய்ய போறீங்க? இளிச்சக்காவா? இவங்க எப்போ வந்தாங்க? நான் ரொம்ப நேரமும் பின்னால தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். நானும் இங்கே கிடந்து அடுப்பு வேலையை பார்க்கண்டி. பாவம், அவன் தனியாக எப்படி பாப்பா? சரிக்கா, நாங்கெல்லாம் போய் மீன் பிடிச்சிட்டு வாரோம். நீங்க 3 பேரும் இங்க உட்காந்து அடுப்பு வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க. சரி சரி, நானும் மீன் பிடிக்க வரேனே. உங்களுக்கு மீன் பிடிக்க தெரியுமாக்கும்? எனக்கெல்லாம் மீன் பிடிக்கிறதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பற்றி மைனி சொல்லியிருக்காங்க. எப்படி ராணி அக்கா என்னை பற்றி பெருமையாக தான் பேசுவாங்க. ஆமாக்கா, நல்ல சமையல் பண்ணுவீங்க, நல்ல மீன் குழம்புலாம் வைப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
மசால் பொடி மல்லிப்பொடியெல்லாம் இருந்திருந்தா மீன் குழம்பு வச்சு அசத்தியிருப்பேன். இங்கே தான் ஒன்றும் இல்லையே. என்ன வெறும் மீனை வச்சு என்ன செய்ய? வெறும் மீனை வச்சு என்ன செய்யன்னு லட்சுமி காட்டுவா பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுமா. நான் எவ்வளோ பெரிய சமையல்காரி, என்னாலேயே செய்ய முடியாது. வெறும் மீனை பச்சையாக கொண்டு வந்து உப்பு சப்பு இல்லாமல் என்ன செய்வீங்க? அப்படி சொல்லாதீங்கக்கா. லட்சுமி அக்கா சமைச்சு கொடுத்த மீனை நீங்க சாப்பிட்டு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அப்படி என்ன டீ செஞ்சிட போறா? அவள் அன்போட சமையல் பண்ணுவா, அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்ய மாட்டா. சரி பேசிக்கிட்டே இருக்காதீங்க, வயசானவங்கெல்லாம் பசியோட கிடக்காங்க. ஆமாம் ஆமாம், ஆளுக்கு கொடுத்த வேலையை போய் பாருங்க. நம்மளுக்கு ஒரு வேலையும் கிடையாது. நம்ம வேலை ஓப்பி அடிக்கிற வேலை. நல்லா போய் ஆத்துல குளிக்கணும், அப்படியே இவளுக்கு மீன் பிடிப்பாளுக, மீனை சமைச்சு தருவாளுக, நம்ம நல்லா சாப்பிடணும். அவ்வளவுதான் இன்னைக்கு நம்மளுக்கு வேலை. இன்னைக்கு விடக்கூடாதுன்னு எப்படியாவது பிடிச்சிடணும். இந்த ஆத்துல உள்ள அவ்வளோ மீனையும் அள்ளிட்டு போயிட வேண்டியதான். கட்டைய நல்ல கையில் வேகமாக பிடிச்சிக்கிட்டு வாங்கி ஒரு குத்து குத்து, நல்ல மீன் சக்குன்னு மாட்டிக்கிடும். என்னண்ணே வாங்கி குத்துனா மீன் மாட்டிக்கிடும், நீங்க ஒரு மீனும் மாட்டலையே. மனசை தளர விட்டுறாதல அலெக்ஸு. நல்ல கம்பை வாங்கிக்கிட்டு உன் பொண்டாட்டிய மனசுல நினைச்சுக்கிட்டு வாங்கி நங்குன்னு ஒரு குத்து குத்து. எங்க ஓடிக்கிட்டு இருக்கிற மீனுனாலும் உன் கட்டையில வந்து தன்னால மாட்டிக்கிடும். சரிண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே செய்யுதே. அடியே மாலா, இன்னைக்கு நீ செத்த. பாத்தீங்களா லட்சுமி அக்கா, எங்க வீட்டுக்காரி எப்படி பேசுதாருன்னு பாருங்க. கூட சேர்ந்திருக்கிற சேக்காளிய பத்தியா? எங்க வீட்டு குண்டோதரனாச்சே, பிற உங்க வீட்டுக்காரர் எப்படி பேசுவாரு? ஏன்க்கா இப்படிலாம் பேசுதாங்க? நம்ம இவங்களுக்கு என்ன குறை வச்சோம்? ஆம்பளைங்க புத்தியே இப்படித்தாண்டி. ஒரு 4 பேர் சேர்ந்து கூட்டமா உட்காந்துட்டா உடனே பொம்பளைங்களை பத்தி தான் குறை பேசுவாங்க. இருங்கக்கா, எனக்கு கோபமா வருது. எங்க வீட்டு தலைப்பாக்கட்டு மண்டையிலே போய் ஒரு 4 கொட்டு கொட்டிட்டு வரேன், அப்பந்தான் நிம்மதியா இருக்கும். வேண்டாண்டி, நீ போய் கொட்டுனீன்னா அது சரியா வராது, சண்டையில தான் போய் முடியும். இப்படி பேசுதாரு இந்த மனுஷன், இப்ப என்னதான் செய்ய? லட்சுமி ஒளிக. என் மனுஷா, நான் ஒளியணுமா உங்களுக்கு? எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த மனுஷன் இப்படி பேசுவாரு? அதுக்கு தான் சொல்லுதேன், மண்டையில போய் ஒரு 4 கொட்டு கொட்டிட்டு வரேன்னு. இருங்க, எங்க வீட்டுக்கார மண்டையிலையும் கொட்டிட்டு உங்க வீட்டுக்கார மண்டையிலையும் ஒரு 4 கொட்டு சேர்த்து கொட்டிட்டு வரேன். வேண்டாண்டி, கொட்டெல்லாம் வேண்டாம். இப்போ தானே தெரியுது உங்க வீட்டுக்கார மேல அவ்வளவு பாசமா. பாசமும் கிடையாது, ஒரு கழுதையும் கிடையாது. அவர் செஞ்ச மாதிரியே நம்மளும் செய்யக்கூடாது. நம்ம வந்து இவரை ஜெயிச்சு காட்டணும். ஜெயிச்சு காட்டணும்னா என்ன அர்த்தம்? சவால் விட்டுருக்கோம்லட்டி, அதுல ஜெயிக்கணும்னு சொல்லுதே. அவங்கள விட கூட ஒரு மீனாவது பிடிச்சி காட்டிடணும், அப்பதான் நம்ம ஜெயிச்சதுக்கு அர்த்தம். அப்பன்னா நம்ம ஒரு மீன் பிடிச்சா கூட இன்னைக்கு ஜெயிச்சிருவோம். இதுக மீன் பிடிக்கும்னு நினைக்கீங்களாக்கும்? இப்படியே இந்த குச்சி வச்சு நங்குன்னு குத்திட்டு கிடக்க வேண்டியதான். குச்சி வேணா உடையும், மீனெல்லாம் மாட்டாது. ஓடுற தண்ணியில மாங்குன்னு குத்துனா மட்டும் மீன் மாட்டிருமாக்கும். இந்த லூசுகளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கி. சரி, இவனுக்கு இப்படியே குத்திட்டு கிடக்கட்டும், நம்ம போய் மீனை பிடிப்போம் வா. ஆனா ஒன்று மட்டும் உறுதியா சொல்லுதேன்க்கா, நம்ம மட்டும் ஜெயிச்சுட்டு இந்த தலைப்பாக்கட்டு மண்டையில ஒரு 4 கொட்டு கொட்டாம நான் விடவே மாட்டேன். ஆமாடி, அப்படியே நீ சொன்ன மாதிரி ஜெயிச்சுட்டு எங்க வீட்டுக்கார மண்டையிலையும் சேர்த்து ஒரு 4 கொட்டு கொட்டிரு. ஜெயிச்சு. ஐயோ, இங்க எதை தேடி போவேன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கே. சிம்ரன் அக்கா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன நந்தினி, சொல்லு. நம்ம ஏன் எல்லாரும் தனித்தனியா போய் தேடக்கூடாது? தனித்தனியாவா? எனக்கு பயமா இருக்கு. இங்க பக்கத்துலயே போய் தேடலாம். நீ சொல்றது கரெக்டு தான் நந்தினி. நம்ம 3 பேரும் சேர்ந்து போறதை விட தனித்தனியா போனோம்னா நம்மளுக்கு நிறைய சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். ஆனா ரொம்ப தூரம் போக வேண்டாம், ஆளுக்கு 20 மீட்டர் வச்சுக்கிடுவோம். அதுக்குள்ளே சுத்தி தேடுவோம், சரியா? கிடைக்கலன்னா வேணா அதுக்கு பிறகு 3 பேரும் சேர்ந்து வேற எங்கேயாவது போவோம். 20 மீட்டரா? அப்படின்னா சரி, எனக்கு பயம் இல்லை. போலாம். ஆளுக்கு ஒரு பக்கம் போங்க. நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அப்படித்தான் தட்டி தூக்கிட்டோம்ல. எல்லாம் மீன் பிடிக்கன்னு போயிருக்காங்க. மீன் மாட்டுனுச்சோ இல்லையோ, நம்மளுக்கு இந்த தூண்டில் கிடைச்சிருக்கு. நம்ம நல்ல மீனை பிடிச்சி கொண்டு போய் கொடுத்தோம்னா எல்லாரும் நல்ல ஒரு நேரத்துக்கு சாப்பிடுவாங்க. அடுத்து மீனே மாட்டிக்கோ. என் மீன் மாட்டுன்னு சொல்லுதம்ல, காது கேட்கலையா? அப்படித்தான் முருகேசன் சொன்னா கேட்கணும். என்ன நம்ம இவ்வளவு நேரம் போராடணும், ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. அங்க பாருங்க, தாத்தா எவ்வளவு மீன் பிடிச்சி வச்சிருக்காரு பாருங்க. தாத்தா,
எப்படி இவ்வளவு மீன் பிடிச்சீரு? இந்த தூண்டில் எங்க இருந்து கிடைச்சது? என்ன தாத்தா கேட்க புக்கன்னு சிரிக்கீரு? தூண்டில் எங்க கிடைச்சது? நேத்து காலையில மலை மேல ஏறி வரும்போது மாங்குன்னு ஒரு பைய தூக்கிட்டு வந்தோம்ல, அந்த பைக்குள்ள இருந்துச்சு. உங்க பையில மட்டும்தான் இருந்துச்சா, எல்லா பையிலும் இருக்கா? அது எனக்கு தெரியாதுப்பா, என் பைக்குள்ள இருந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா, இந்த தாத்தா போட்டியில ஜெயிச்சிருவாரு போலையே. ஏனே, தாத்தாக்கும் நம்மளுக்கு போட்டி கிடையாது இல்லனே, நம்மளுக்கு நம்ம பொண்டாட்டிகளுக்கும் தானே போட்டி. அப்படின்னா தாத்தாவும் போட்டியிலிருந்து தள்ளி வச்சிருவோன்னே. ஆமாண்ணே, தாத்தாலாம் கணக்கில் வராது. சரிப்பா, வா. எப்படியும் நம்மளுக்கு இன்னைக்கு மத்தியானம் மீன் கிடைக்கும். ஏனே, நம்மளே அவ்வளோ நேரம் மீன் பிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு கிடந்தோம். நம்ம பொண்டாட்டி மாதிரி என்ன செய்தாளுங்கன்னு தெரியலனே. கவலைப்படாத அலெக்ஸு, கொஞ்ச நேரம் போரு. எல்லாரும் வந்து நம்ம காலில் வரிசையை உழுவாளுங்க. ஏங்க, நாங்கள் சொன்னது தப்பு தான். உங்ககிட்டலாம் சவால் விட்டுருக்க கூடாது. நாங்கள் தோற்று போயிட்டோம் அப்படி இப்படின்னு நம்மகிட்ட வந்து கெஞ்சுவாளுங்க. ஆமாண்ணே, நினைக்கும் போதே ஜாலியாக இருக்கு. எனக்கு இருக்கு பயலுகளா, உங்க பொண்டாட்டிய துவக்கடிக்கணும்னா நீங்க ஒரு மீனாவது பிடிச்சிருக்கணும்ல. அதான் மீன் மாட்டலையே, எங்களுக்கும் மாட்டலை அவங்களுக்கும் மாட்டலை. அது எப்படி வெற்றியாகும்? நீங்க ஒரு மீனாட்டு பிடிச்சாதான் அவங்கள ஜெயிச்ச மாதிரி கணக்கு. தாத்தா, அப்படின்னா ஒன்று செய்யுவோம். நீங்கள் உங்கள் மீன்ல இருந்து கொஞ்சம் மீன் எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்லிக்கிடுதோம். நான் பல்ல காட்டி பேசுறதுனால என்னைய பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதோ? கையில ஒரு கட்டைய வச்சுக்கிட்டே அலைதம் பத்தியா? அதை கொண்டு மண்டைய உடைச்சு தூக்கி வீசிடுவேன். எல்லாரும் ஓடி போயிருங்க. ஐயோ, நெருப்பு பிடிக்கே மடைக்கே, விறகு ஈரமாக இருக்கு போலையே. பிடிச்சிட்டு இப்படியே விட்டுறணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னே, இழிச்சக்கா கேட்கவே இல்லை. நான் போகிறேன்னு பாத்திரத்தை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. வந்துட்டாங்க. பாத்துமா, பின்னால அடுப்பு இருக்கு, பாத்து போ. ஏக்கா இருங்க, நான் வாரேன். நான் ஒரு கை பிடிக்கேங்க்கா. அவ்வளோதான், அடுப்பில் தூக்கி வச்சாச்சு. அடுப்புல தண்ணியை வச்சு கொதிக்க விட்டாச்சு. எல்லாருக்கும் வெண்ணி கொடுக்க போறீங்களோ? இல்லை என்னாச்சி, இந்த பிள்ளைகள் ஏதாவது காய்கறி ஏதாவது பழங்கள் கிடைக்குதான்னு பார்க்கன்னு போயிருக்காங்க. எதையாவது வேக போடணுன்னா யூஸ் ஆகும்ல, அதுக்கு தான் தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். பிறகு எல்லாம் பசியோடு இருப்பாங்க, வந்த உடனே அவசரமாக செய்யணும்ல. சரி, அப்படின்னா நம்ம இங்கேயே உட்காந்துருப்போம். லட்சுமி எல்லாம் மீன் பிடிக்க போயிருக்காங்கல்ல, மீன் கிடைக்கான்னு பார்ப்போம். கிடைக்கும்க்கா, போன தடவை குற்றாலத்துக்கு போயிருக்கும்போது என்ன அழகாக மீன் பிடிச்சி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் பிடிப்பாங்கக்கா. போட்டி வேற போட்டிருக்கு. உங்க நல்ல மனசுக்கு நீங்க தான் ஜெயிப்பீங்கம்மா. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. மீன் எதுவும் மாட்டினுச்சாட்டி? எங்க மாட்டுது, எல்லாம் வந்த வேகத்தில் சருன்னு ஓடுது. ஐயோ கடவுளே, நான் பாட்டுக்கு வந்து நல்லா ஆற்றுல குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக போகலான்னு பார்த்தேன். இந்த அலமேல கிளவி கூட கொண்டு வந்து நம்மளை மீன் பிடிக்க விட்டுட்டாளுகளே. என்ன டீ பராக்க பார்த்துக்கிட்டு நிற்க, நல்லா கீழே தண்ணிக்குள்ள இந்த துணியை அமுக்கு, அப்பந்தான் மீன் வந்து மாட்டும். உங்களுக்கு மீன் பிடிக்க தெரியுமோ? என்ன இப்படி கேட்டுட்ட? எனக்கு மீன் பிடிக்கிறதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. அடேங்கப்பா, 20 வருஷமா மீனா பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. சமையல் வேலை பார்க்கீங்கன்னு சொன்னாங்க. சமையல் வேலை மெயின் வேலை, இது பார்ட் டைம் வேலை. அப்பப்போ மீன் பிடிப்பேன். மாட்டிக்கிட்டு மொத்தமாக நிறைய மீன் மாட்டிக்கிட்டு. அப்படி போடு போடு போடு, அசத்தி போடு கண்ணாலே. மீன் பிடிச்சேன் நானு, ஜெயிச்சிட்டேன் நானு, எங்க வீட்டுக்காரு தோத்துட்டாரு. அடியே கிறுக்கச்சி, மீன் பிடிச்சேன்னு ஆடிட்டு விட்டுட்டியே. அட கடவுளே. பிடிச்ச மீனை கீழே விட்டுட்டு கடவுளை எதுக்கு கூப்பிடுதே? சாரி மாலாக்கா. சாரி பூரி குப்பை தொட்டி லாரி, துணியை தூக்கு. இந்த வாட்டி மட்டும் மாட்டட்டும், விடவே மாட்டேன். ஆமாம், மீன் வந்து காத்துக்கிட்டு வந்து உன் துணியில் வந்து மாட்டும் பாரு. இவ்வளோ நேரம் மாட்டினதெல்லாம் விட்டாச்சு, இன்னும் அது ஜாக்கிரதையாக எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிக்கிடும். பாத்தியாட்டி, மீன் எப்படி மாட்டியிருக்கு பாரு. நான் தான் சொன்னோம்ல, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. ஆமா அலமேலக்கா, நீங்க சொன்னது உண்மைதான். மீன் நல்லா மாட்டிக்கிட்டே. ஏம்மா எல்லாரும் இங்க பாருங்க, நாங்க தான் மீன் பிடிச்சிருக்கோம். நீங்க யாரும் இன்னும் பிடிக்கல. இருங்க, நாங்களும் பிடிப்போம். இந்தா எங்களுக்கு ஒரு மீன் மாட்டிட்டு இல்ல, நல்ல வசமான மீனா இருக்கு. என்னடி இது, குட்டி குட்டியாக கிடக்கு?
ஐ அழகா இருக்கு பாருங்களே. ஏக்கா நம்ம மீன் தொட்டிக்குள்ள போட்டு வளர்ப்போம்ல அந்த கோல்டு ஃபிஷ்ஷுக்கா. ஏட்டி இந்த மீனை பிடிச்சி என்ன செய்ய? பொரிச்சு திங்க முடியாதுல்ல. ஏக்கா இது திங்கக்கூடாதுக்கா, இதை வளர்க்கணும். வளர்க்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு கொண்டு போனால் தானே வளர்க்க முடியும். ஒரு கவருக்கு ஒன்றும் இல்லை. வேண்டாம் டி, அப்படியே விட்டுருவோம். ஐயோ பாவம், தண்ணிக்குள்ளேயே கிடக்கட்டும். ஆமாக்கா, வீட்டுக்கு கொண்டு போனாலும் ஒரு 2-3 நாள் செத்துரும். ஐயோ பாவம், அது இங்கேயே கிடக்கட்டும். நல்ல வேலை எங்க வீட்டுக்கார்ட்ட சவால் விட்டுட்டு வந்ததுக்கு என் கையால ஒரு மீனாட்டு பிடிச்சிட்டேன். கவலைப்படாதீங்கக்கா, இன்னும் நம்மளுக்கு நிறைய மீன் மாட்டும். மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. நாங்களும் நிறைய மீன் பிடிச்சிட்டோம். சரி செல்வி, எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. நம்ம இந்த மீனை வச்சுட்டு நம்மளும் இன்னும் கொஞ்சம் மீன் பிடிப்போம். பிடிச்சிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கிட்டு போய் பொரிச்சிருவோம். எப்படி பொரிக்க முடியும்? மசால் பொடி, உப்பு, எண்ணெய் பாக்கெட்டு ஒன்றும் இல்லையே. உனக்கு ஞாபகம் இருக்கா? மாலை காட்டுக்குள்ளே கிடந்து ஒரு தடவை மீன் சுட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாலே, அதே மாதிரி சுட்டு தின்றுவோம். அதுக்கு 2 குச்சியை வச்சு நடுவில் மீனை ஒரு குச்சியில் மாட்டி விட்டு கீழே பற்ற வச்சு விட வேண்டியதான். அது வாட்டுக்கு வெந்துடும். உப்பு மிளகாலாம் இல்லாமல் இவளுக்கு எப்படி மீன் செய்தாளுகன்னு பார்க்க. என்னே, நம்ம ஒரு மீன் கூட பிடிக்கல, இவங்க எல்லாரும் பிடிச்சிட்டு வந்து நம்மள ஜெயிச்சிருவாங்களோ? ஆட நீ வேற சும்மா கிடப்பா. அப்படிலாம் ஜெயிக்க மாட்டாளுக. நம்மளாலேயே மீன் பிடிக்க முடியலையா, இவளுக எப்படி பிடிச்சிருவாளுக? ஆமாண்ணே, லேடிஸ் எல்லாம் வேஸ்ட்டு. ஒரு மீன் கூட பிடிக்க மாட்டாங்க. வந்து நம்ம முன்னால கையை கட்டி நிற்பாங்க பாருங்க. சரியா சொன்னப்பா. இன்னைக்கு இருக்கு. அவளுகளை நிற்க வச்சு கேட்குற கேள்வியில் நாக்க பிடுங்கிட்டு சாவ போகிறாளுக. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. என்னது இது? ஏழேலோ ஐலசான்ட்டு வராளுக. என்ன கை நிறைய மீன்? ஏங்க நாங்க மீன் நிறைய பிடிச்சிட்டு வந்துட்டோம். நீங்க பிடிச்ச மீனெல்லாம் எங்க காட்டுங்க. எண்ணி பார்த்து யார் ஜெயிச்சான்னு பார்த்துருவோம். அந்த மூஞ்சிகளை பார்த்தா ஜெயிச்ச மாதிரியே தெரியுது. மீன் பிடிக்க தெரியாம வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தானே இருக்கு. மாலா, நீ அப்பதே ஆசையா ஒன்று கேட்டியே, அதை போய் செய்யிப்போ. சரிக்கா, அதை செஞ்சாதான் எனக்கு இப்போ நிம்மதியாக இருக்கும். மனசே சந்தோஷமா இருக்கு. குளிர்ந்து போயிட்டு இருங்க வாரேன். யாத்தே, எதுக்கிட்டு என்னைய அடிக்க? அடியே மாலா, இன்னைக்கு நீ செத்தடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நங்குன்னு ஓங்கி அந்த மீன் மேலே குத்துனீர்ல, அதுக்கு தான். மாலா, அப்படியே எங்க வீட்டுக்கார மண்டையிலே ஒரு 4 கொட்டு நங்குன்னு கொட்டிரு. லட்சுமி ஒளிகன்னார்ல, லட்சுமி ஒளிஞ்ச பிறகு சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும்னு போய் கொட்டி காட்டிட்டு வா. ஏம்மா தாயே, வேண்டாம்மா, கொட்டிக்கிட்டி விட்டுறாத. ராமே, என்ன நெட்டம்மா? எனக்கும் அதே மாதிரி நங்குன்னு கொட்டணும்னு ஆசையா இருக்கு. நானும் ஒரு 2 கொட்டு கொட்டிக்கிட்டேட்டா?